வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் திங்கட்கிழமை அம்பாளுக்குரிய ஆடிப்பூர திருநாளாகும். எதிர்வரும் திங்கட்கிழமை ஆடி மாத பூர நட்சத்திரம். ஆடிப்பூர உற்சவங்கள் இடம்பெறும் சிறப்பான நாளாகும். அம்பாளுக்குரிய ருதுசோபன பூரகர்ம அம்பாள் ஆலயங்களில் தேர் உற்சவங்கள், தீர்த்த உற்சவங்கள் என பல்வேறு ஆலயங்களிலும் ஆடிப்பூர உற்சவங்கள் இடம்பெறும். இந்த ஆடிப்பூர நாள் தொடர்பில் இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் திங்கட்கிழமை ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2025 அன்றைய தினம் ஆடி மாதத்து பூர நட்சத்திரம். ஆடி பூரம். அன்னை பராசக்தியானவள் இந்த ருதுவான நாளாக ருதுசோபனம் என்கின்றதாகிய சடங்குகள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது பூரகர்மா என்று இந்த ஆடிப்பூரத்திலே நடைபெறும். அந்த தினத்திலே பல்வேறு ஆலயங்களிலே தேர் உற்சவங்கள், தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆடிப்பூரத்திலே கேகாலை மாவட்டம் அம்பேபுச வரக்காப்பள ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த உற்சவத்திலே ரத உற்சவம், தேருற்சவம் இந்த ஆடிப்பூரத்தன்று திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் அடியவர்கள் பால்குடம் சுமந்து அந்த பால்குட பவனியும், அதனைத் தொடர்ந்து நவோத்தர சகஸ்திர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளினாலே அம்பாளுக்கு மகா சங்காபிஷேகம் நடைபெற்று அடியவர்களுக்கு மகேஸ்வர பூஜை என்கின்ற அன்னதானம் வழங்கப்படும். மாலை 5 மணிக்கு விசேஷ வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்று அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை சர்வ அலங்கார ரூபிணியாக ரதத்திலே ஆரோகணித்து நகர்வரம் வருகின்ற இந்த வரக்காப்புழை நகரத்தை வலம் வருகின்றதாகிய ரத உற்சவம் இந்த ஆடிப்பூரத்திலே சிறப்பாக நடைபெறும். அதேபோல பருத்தித்துறை புலோலி பர்வதவத்தி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் என்கின்ற பருத்தித்துறை சிவன் ஆலயத்திலே அம்பாள் பர்வதவத்தினி அம்பிகையினுடைய தீர்த்த உற்சவம் இந்த ஆடிப்பூரத்திலே நடைபெறும். இவ்வாறான சிறப்புகளோடு கூடியதாகிய இந்த ஆடிப்பூர நாளில் நாமும் ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.